வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 ரெக்ரூட்மெண்ட்ல ஹவில்தார் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்டா இருக்காங்களோ அந்த லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல இந்த 2 பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல கட் ஆஃப் டீட்டெயில் இருக்கும், வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இருக்கும். செகண்ட் பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஹவில்தார் போஸ்ட்ல பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அந்த நேம் லிஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 பிடிஎஃப்பும் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல் இருக்கு. நீங்க டெலகிராம் சேனல் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இதுல நிறைய பேர் இருக்கக்கூடிய டவுட் என்ன, அதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் நீங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதுல நீங்க பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிருப்பீங்க. ஒருவேளை பிசிக்கல்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு என்ன கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பிசிக்கல் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணலாட்டியோ இல்லைன்னா இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகாம போயிட்டாலோ கண்டிப்பா உங்களை எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. எம்டிஎஸ்க்கான கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ல அதுல உங்களோட நேம் வந்துடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹவில்தார் போஸ்ட்டுக்கான பிசிக்கல் டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இன்னும் சொல்லல. அதுக்கான ஷெட்யூல் இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஹவில்தாருக்கான பிசிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்டிஎஸ் ஹவில்தார் ரெண்டுக்குமான ஃபைனல் கட் ஆஃப் சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பிசிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ஹவில்தார் போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சென்னை கஸ்டம்ஸ் அதுக்கப்புறம் சென்னை சிஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருந்தாங்க அப்படிங்கறது கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப சென்னை கஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு 109.69 இந்த கட் ஆஃப் செஷன் 2ல அதாவது இங்கிலீஷ் ஜிகே அந்த 2 சப்ஜெக்ட்லயும் சேர்த்து நீங்க எடுத்திருந்த மார்க்குக்கு தான் கட் ஆஃப். ஓகே, மற்றபடி ரீசனிங்லையும் மேத்ஸ்லையும் நீங்க குவாலிஃபை இருந்தா போதுமானது. 2 சேர்த்து நீங்க இவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் ஆல்ரெடி முன்னாலே சொல்லியிருக்கேன். அந்த மார்க் எடுத்திருந்தா போதுமானது, அதுக்கு தனி கட் ஆஃப் எல்லாம் கிடையாது. ஓகே, இது அந்த செஷன் 2ல இருக்கக்கூடிய அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து வரக்கூடிய டோட்டல் மார்க்குக்கான கட் ஆஃப் தான் இவ்வளவு. ஓகே, அதே மாதிரி எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 104, எஸ்டிக்கு 94, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 66, ஓஹெச் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹெச்ஹெச்க்கு பாத்தீங்கன்னா 9863 வந்திருக்கு, ஓபிசிக்கு 110, மற்ற பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 65, யூஆருக்கு பாத்தீங்கன்னா 113. அதே மாதிரி இப்ப சென்னை சிஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 110, எஸ்சிக்கு 106, எஸ்டிக்கு 95, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 65, ஓஹெச்க்கு 102, ஹெச்ஹெச்க்கு 67, ஓபிசிக்கு 111, மற்ற பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 74, யூஆருக்கு 114. ஓகே, ஸோ இதுல எத்தனை பேர் ஷார்ட் லிஸ்டா இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த டீட்டெயிலும் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க அந்த செகண்ட் பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் லிஸ்ட் இருக்கும். இதுல நேம் இருக்குது, ஃபாதர் நேம் இருக்குது, ரோல் நம்பரும் இருக்குது, மதர் நேமும் இருக்குது. ஓகே, நீங்க இதுல சர்ச்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா 542 பேஜஸ் இருக்குது. இதுல கொடுத்த உடனே உங்களோட நேமை கொடுத்த உடனே உங்களோட பேர் வராது. நீங்க உங்களோட நேமை சர்ச் கொடுத்துட்டு இல்லைன்னா உங்களோட ரோல் நம்பரை சர்ச்ல கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கட் ஆஃபை விட அதிகமான மார்க் நீங்க எடுத்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட நேம் இல்லைன்னா ரோல் நம்பரை இதுல சர்ச்ல கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. மொபைல்லையுமே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட நேம் வந்திருக்குதா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பர்டிகுலரா நீங்க சந்துரு மேத்ஸ் ஸ்டூடெண்டா இல்லையா அப்படிங்கறதையுமே மென்ஷன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட்ல கண்டிப்பா எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குமே எம்டிஎஸ் ரிசல்ட்டுமே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இதுல ஒரு சிலர் ஷார்ட் லிஸ்ட் ஆகாம இருந்தாலுமே எம்டிஎஸ் ஓட அந்த ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ அதுல உங்களோட நேம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.